சொல்லிடுறேன். அதாவது 324 சப் கிளாஸ் 4க்கு வந்து 2 years plus 500 ஃபைன், 309 சப் கிளாஸ் 4க்கு 10 years plus 500 ஃபைன், 311க்கு 7 years, 74க்கு 1 year plus 500 ஃபைன், 76க்கு 3 year plus 500 ஃபைன், 127 சப் கிளாஸ் 2 1 year. அதே மாதிரி இதுல ரொம்ப கிரேவ் ஒஃபென்ஸ் அப்படிங்கிறது 70 சப் கிளாஸ் 1 தட் இஸ் கேங் ரேப். அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை. மீதமுள்ள காலங்கள் வந்து அவங்க சிறையில தான் இருக்கணும். 4 5 6 7 7 அது இந்த ட்ரையல்ல நம்ம அதை ஃபைல் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஃபாரம். அதில் இங்கே நம்ம பண்ண முடியாது. அது மேபி இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்க அந்த மீன்ஸ் போலீஸ் டீம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க சார். அவங்க டிசைட் பண்ணுவாங்க. புரியுது. எவிடன்ஸ் ஓகே அல்ல அதுதான் சார். இப்போ என்னன்னா நமக்கு டிஎன்ஏ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம டிஎன்ஏ கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது அங்கே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போகுது. செராலஜி டிபார்ட்மெண்ட் ஏன்னா எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த வெப்பன் யூஸ் பண்ண இடத்துல அந்த தம்பியை வெட்டினாங்க இல்லையா, தலையில் அந்த தலை மேலே ஒரு 4 இது இருக்குது அந்த வெப்பன் அசால்ட்டில். ஸோ அதிலெல்லாம் பார்க்கும்போது செராலஜியில் வந்து பிளட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அந்த வெப்பனில் இருந்த பிளட்டும் அந்த தம்பியுடைய பிளட்டும் எல்லாம் சேம் தான். அந்த ரிப்போர்ட் இருக்குது. டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏலையுமே நம்ம எல்லா விதத்துலையுமே வந்து அந்த பிகாஸ் அவங்க அந்த சப்ஜெக்ட் டு கேங் ரேப்னு வரும்போது என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் கொடுத்துருக்கோம் சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆல்சோ. சிடிஆர் சார் கம்ப்ளீட்டாக சிடிஆர் கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா ஒரு கமெண்ட் வந்து என்னென்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பொண்ணும் பையனும் அங்கே இருந்தாங்கங்கிற ஒரு நிறைய கமெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதுக்காகவே சிடிஆர் போட்டோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் ரொம்ப ரீசெண்டாக ஒரு பழக்கம் அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து தே ஆர் லவ்வர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 5 years. அதையும் ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கு. நாங்கள் வந்து அவங்களோட கால் டீட்டெயில் பொண்ணுதும் பையனதுமே கால் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். எவ்வளவு நாள் அவங்க கம்யூனிகேஷனில் இருக்காங்கங்கிற சொல்லி. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அதை ஆன்சர் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு அதை பற்றி இதில் பிகாஸ் அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் கோயில்பாளையம் ஸ்டேஷன் லெவலில் அவங்க இண்டிபெண்டாக அவங்க போட்டாங்களே சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஃபைனா 1 second 1 2 3 4 2000 தான் தம்பி. 2500 subject to correction. ஆல்ரெடி அவங்க மேல நிறைய கேசஸ் இருக்கு சார். அதாவது this is the first case all the 3 accused are facing the trial. அதான் முதல் கேஸ் அவங்க வந்து ட்ரையல் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி கிணத்துக்கடவுள் ஒரு கேஸ் இருந்திருக்கு, சத்தியமங்கலம்ல இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது வந்து ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு கீழே நம்ம இந்த தடவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் மென்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஸோ இனி சப்சிக்வெண்ட்டாக அந்த கேசஸையுமே வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதிர்த்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதையுமே அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்துச்சு, வை த விக்டிம் அவங்க வந்து ஏன் அந்த டைம் அங்க போனாங்க அப்படின்னு. 10:45க்கு ஒரு விமன் ஒரு இடத்துக்கு போனா ஷீ கேனாட் பி சப்ஜெக்டட் டு ரேப். அது பண்ண முடியாது. அது பிகாஸ் நமக்கு அதாவது இப்போ அவங்க போனாங்க அந்த இடத்துல போனப்ப இந்த அக்கரன்ஸ் எதுவுமே நடக்கலைன்னா அந்த பொண்ணு அங்கே ஏன் போனாங்கிற கேள்வியே இல்லை. அவங்களோட ஒரு நெசசிட்டிக்காக அங்கே போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் அந்த தம்பிக்கும் வந்து தட் தே வர் நாட் லவ்வர்ஸ், ஒரு தவறான பழக்கங்கிற மாதிரி கூட ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. பட் அது அப்படி கிடையாது. அது அவரே அவருடைய கிராஸ்ல கேட்கும்போது PW1 அந்த தம்பி ஹி ஹஸ் ஆன்சர்ட் இட் வெரி கிளியர்லி. அதான் சொன்னேன், அந்த ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆர்கனைஸ் கிரைம் மட்டும் பிகாஸ் நம்ம தான் சார்ஜ் ஷீட் இப்போ லே பண்ணி கொண்டு இருக்கோம். ஸோ வித்தின் 3 yearsக்குள்ள அது நம்ம இந்த இப்போ நடந்திருக்கணும் அந்த பண்ணியிருக்கணுங்கிறதெல்லாம் இருக்கிறனால ஐ ஹாவ் டு ரீட் த ஜட்மெண்ட். இன்னும் நான் ஜட்மெண்ட் பார்க்கலாம். ஆன் வாட் கிரவுண்ட் ஹி ஹஸ் அக்யூட்டட் தெம் ஆன் ஆர்கனைஸ் கிரைம்ங்கிறது பார்க்கணும். இன்னும் 1 2 3 4 5 6 7 8 கோர்ட் ஃப்ரேம் த சார்ஜ். நம்ம எஃப்ஐஆர் போட்டது ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்ததெல்லாம் வேற. சார்ஜ் வாஸ் ஃப்ரேம்ட் பை த கோர்ட் அண்டர் 7-8 செக்ஷன்ஸ். அதில் 1 they have been subject acquitted. இல்லை அதான் 7. அதில் வந்து இப்போ 7ல் வந்து கன்விக்ஷன் கொடுத்துருக்காரு சார். ஒரு செக்ஷனில் வந்து அக்யூட்டட், அதாவது அந்த ஆர்கனைஸ்டு கிரைம். அதை பற்றி ஜட்மெண்ட் இன்னும் நான் படிக்கல, பார்க்கணும். டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுக்கு இது கவர்மெண்ட் கொடுப்பாங்களே சார், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியில் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க.